மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கிற வகையில் எல்லா தரப்பு வேலைகளையும் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். திராவிட கட்சிகள் மட்டும்தான் என்று கேட்டால் இல்லை, தேசிய கட்சிகளும் உடன்பட்டுத்தான் இதை செய்கிறார்கள். காரணம், தமிழகத்தின் அல்ல இந்தியாவின் பூர்வகுடி மக்கள், பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய பறையர்கள் எப்பொழுதுமே ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் தங்களின் அரசியல் பாதையில் தங்களின் அதிகாரத்தை நோக்கி நகர்கிற வேலையை செய்யக்கூடாது என்றால் இவர்களின் ஒற்றுமையை சீர்குலைப்பது ஒன்றுதான் இவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரே வழி. எனவே அந்த வகையில் பல்வேறு பிளவுகளை ஏற்படுத்தி இந்த மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற வகையில் இங்கே நடந்து கொண்டிருக்கிற அவலங்களை எல்லாம் தொடர்ச்சியாக நாம் பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம் அருகில் இருக்கும் கட்டளை கிராமத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் சிறிய மக்கள் கூட்டமாக இருக்கின்ற பறையர்களிடையே மிகப்பெரிய அளவிலான பிளவுகளை உருவாக்குகின்ற, பிரிவினையை உருவாக்குகின்ற ஒரு செயலை தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. இந்த பிளவுகளை, இந்த பிரிவினையை ஏற்க முடியாமல் சமூக ஆர்வலர் திருமிகு ஐயா பூபாலன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடி இந்த மக்களின் பிரிவினையை அல்லது இந்த பிளவை, இந்த சேரி மக்கள் பிளவுபடுவதை ஏற்காமல் எப்படியாவது ஒற்றுமையை உருவாக்கி இந்த சமூகத்தின் மேன்மைக்காக, இந்த மக்களின் ஒற்றுமையை உருவாக்குவதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வழக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. பேரவலம் என்னவென்றால், ஐயா பூபாலன் அவர்களின் செய்தியை அரசாங்கமோ அதிகாரிகளோ மக்களோ செவி கொடுத்து கேட்கவில்லை என்பதுதான் நமது இதற்கு முன்பாக வந்த காணொளியின் தொடர்ச்சி. மறுபடியும் ஐயா பூபாலன் அவர்களை சந்தித்து இங்கே என்னதான் சிக்கல் இருக்கிறது, எதனால் இந்த சிக்கல் தொடர்ந்து நீடிக்கிறது, இந்த வழக்கு எது சம்பந்தமாக இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது, இந்த தீர்ப்பு என்னவாகி இருக்கிறது, அரசாங்க அதிகாரிகள் என்னவெல்லாம் ஒத்துழைப்பு அளித்திருக்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் அவரிடமே விரிவாக கேட்கலாம். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஒரு சபை பிரிவில் நான் இறை வழிபாட்டுக்காக சென்று வந்ததுண்டு. இது நிமித்தமாக நான் என்னுடைய சொந்த ஊராயிருக்கிற இந்த கட்டளை கிராமத்தில் நான் ஒரு கிறித்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுவது நிமித்தமாக சட்டத்துக்கு உட்பட்டு மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் என்னுடைய கிராமத்துள்ள இல்லத்தில் நான் என்னுடைய மன நிம்மதிக்காக குடும்பமாக இறை வழிபாட்டு செய்து வந்திருந்த காலகட்டத்தில் தான் ஆதிக்க சபை தலைவர்களாக இருக்கின்ற அந்த ECI எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா என்பவர்கள் அதை பொறுத்து கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லாதபடி அவர்கள் நான் இறை வழிபாடு செய்து வருகின்ற அந்த இறைவேண்டலுக்கு அருகாமையில் நேர் எதிரே மிகவும் குறுகிய, அதாவது வட்டத்தில் விளைநிலத்தில் இடத்தை வாங்குகிறதும், அந்த இடத்தில் அவர்கள் அனுமதி இல்லாமல் கட்டடங்களை கட்டுவதும், அந்த இடத்தில் கட்டடம் கட்டுவதற்கான அவர்கள் சபை பிரிவை சார்ந்த மனமாறிய கிறித்துவ பிரிவை சார்ந்த 50 பேர் இருப்பதாக பொய் கூறிக்கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய சொல்களுக்கு கீழ்ப்பட்டு அல்லது எதையும் செய்யக்கூடிய மக்களை அருகாமையிலே வைத்துக்கொண்டு அவர்களை திருச்சபை, அதாவது நான் இறைவேண்டல் செய்கின்ற அந்த நேரங்களில் அவர்களை கொண்டு இறைவேண்டல் செய்வது போல நாடகமாடி அந்த இடத்திலிருந்து வெளிவந்த பிற்பாடு அரசாங்கத்தினுடைய சலுகைகள் பெறுவதற்காக இந்துக்கள் என்று இந்த இரு வேடம் பூண்ட ஒரு நாடக வாழ்க்கையின் மூலமாக என்னுடைய இறை வழிபாட்டினுடைய உரிமையை பறிப்பது மட்டுமல்லாமல் இந்த கிராமத்தில் உள்ள படிப்பறிவு அற்ற அல்லது பொய்ப்பித்தலாட்டம் பேசக்கூடிய அவர்களுக்கென்று ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து இப்படிப்பட்ட அநீதியை, இப்படிப்பட்ட அடக்குமுறையை எனக்கு விரோதமாக சாதிய
கட்டமைப்பை வன்கொடுமையை செய்து வருகிறதை குறித்து நான் 2015ஆம் ஆண்டு முதல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் போன்ற அதோடு காவல்துறை போன்ற இந்த அருகாமையில் இந்த பகுதிக்கு உட்பட்ட ஆட்சிக்கு உட்பட்ட அந்த அதிகார அமைப்புகளிடம் எல்லா விதமான ஆதாரங்களோடு ஆவணங்களோடு நான் புகார் அளித்து என்னுடைய உரிமையை சுதந்திரத்தை வழிபாட்டு சுதந்திரத்தை மீட்டு கொடுக்கும்படியாகவும் எனக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தல்களிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் நான் எத்தனையோ மனுக்களை செய்திருந்தும் அதிகாரம் வர்க்கமானது பணத்திற்கும் பதவிக்கும் ஆதிக்க சக்திக்கும் உறுதுணையாக இருந்து இப்படிப்பட்ட கொடுமைகள், சித்திரவதைகள், சாதிய வன்கொடுமைகள் கொழுந்துவிட்டு எறும்படியாக செயல்பட்டது நிமித்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதி பேராணை வழக்கை தொடுத்து அந்த நீதி பேராணையின் வழக்கு நிமித்தமாக இவர்கள் இந்த சபை பிரிவை சார்ந்தவர்கள் எவ்விதமான ஆதாரத்தையும் அந்த உயர்நீதிமன்றத்தில் கொடுக்காததினால அந்த தீர்ப்பானது விதிகளுக்கு உட்பட்டு 12 வாரத்திற்குள்ளாக அந்த கட்டிடத்தின் மீது நடவடிக்கை எடுக்க சொன்ன போதிலும் இந்த அதிகார அமைப்பை சார்ந்தவர்கள், அந்த பொறுப்பில் உள்ளவர்கள், சட்டத்துக்கு உட்பட்டு கடமையை செய்ய வேண்டியவர்கள், இந்த நாட்டினுடைய இறையாண்மையை ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டியவர்கள் கருப்பு ஆடை போன்று செயல்பட்டதும் அல்லாமல் தீர்ப்பையே மதிக்காதவாறு உயர்நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காமலும் இவர்கள் மதிக்காத அளவுக்கு நடந்து கொண்டது நிமித்தமாக இந்த கிராமத்தில் உள்ள பிரிவினைவாதிகள், சபை பிரிவினைவாதிகள், கலகக்காரர்கள், பொய்யர்கள், இந்த கிராமத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய மக்களும் இணைந்து அதை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த நீதி பரிபாலனை மதிக்காமல் இன்று வரையிலுமாய் தன்னுடைய சட்டவிரோத செயலை, பிரிவினைவாதத்தை, வன்கொடுமையை என் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் திணித்து அடக்கி ஒடுக்கி வருகின்ற இந்த நிலையை தான் மக்கள் மன்றத்திற்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம்.